Hey guys, welcome back to our channel Jay Tamil Gaming. ஸோ நாம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோரேமான் ஹோட்டல் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னென்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நாம் தான் இந்த டோரிமானில் வந்து நோபேட்டா. ஸோ இப்போ நம்ம வீடு தான் இப்போ எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். ஸோ நம்ம வீட்டில் வந்து ஃபயர் பற்றிடுச்சு அப்படின்னாலே எரிஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம வீட்டில் தங்க இடம் இல்லாமல் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். அந்த ஹோட்டல் வந்து டோரிமான் ஹோட்டல். ஸோ இப்போ வாங்க அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு லைட் கூட இல்லை இந்த இதில். ஸோ நம்ம தான் டார்ச்சை போட்டு போக வேண்டியதாக இருக்குது. இங்கே இருக்கான் பாருங்கள் டோரிமான். ஹாய் நோபிட்டா, நீ இங்கே என்ன பண்ணுற? என்னோடய வீடு நெருப்பில் எரிஞ்சிருச்சு, அதனால் நான் இப்போ தங்குக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ அங்கே எனக்கு வீடு கிடைக்குமா, ரூம் கிடைக்குமா? ஏன் இல்லை, நேராக போய் ரைட் எடுத்தனா ஃபஸ்ட் ரூம் உன்னோடது, நீ போய் தூங்கலாம். ஓகே கைஸ், நம்ம எப்படியோ நம்ம ரூமை புக் பண்ணிட்டோம் இவன்கிட்ட பேசி. ஓகே, நம்ம இப்போ நேராக போய் ரைட் எடுத்தால் ஃபஸ்ட் ரூம் தானே. ஓகே, இதுதான் நம்ம ரூம் நினைக்கிறேன். நல்லா இருக்குது கைஸ், ரூம் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், என்னமோ இது நிஜமாலுமே நோபிட்டாவோட ரூமில் இருக்கும். அது ஒரு டேபிளில் வந்து ட்ராயரில் இருக்கும். அது டைம் ட்ராவல் மிஷின் தானே இது. ஸோ இங்கே பாருங்கள், இது மிஷின் உண்மையாலுமே இப்போயும் இந்த கேமில் இருக்குது. ஸோ நைட் ஒன் யார் வயசு கதவை உடச்சிடுற மாதிரி தட்டுறான். டோரிமானா? என்னாச்சு டோரிமான், இப்போ நீ வந்திருக்க? நான் உன்ட்டு சொல்ல மறந்துட்டேன். நீ இந்த ரூமில் இருக்கணும்னா நீ எனக்கு காசு கொடுக்கணும். ஆனால் என்கிட்ட காசு இல்லையே. நீ எனக்கு வேலை பார்த்தனா நான் உனக்கு காசு தருவேன். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணணும் சொல்லு. நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை. என் ரூமை க்ளீன் பண்ணணும். இப்போவே வா. ஆமாம், இப்போவே தான், இல்லைன்னா நீ வெளியே கிளம்பலாம். ஓகே, நீ ரொம்ப இதெல்லாம் பண்ணாத. எங்கள் ரூம் எங்கே இருக்குன்னு சொல்ல, நான் வரேன். என் பின்னாடியே வா. என்ன காய்ஸ், என் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். எவ்வளோ ஸ்லோவாக போகிறான் பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஒரு நாய்க்குட்டி ஃபோட்டோ போட்டிருக்கு. என்ன இது இவ்வளோ பிளட் ஸ்டெயின்ஸாக இருக்குது? எவ்வளோ இது ரத்தம் பாருங்களேன், ரத்த கரையாக இருக்குது எல்லா இடமுமே. இங்கே பாருங்கள், மேலே ஒரு தக் லைஃப் நாய் வேறு. நீ இந்த ரூமை தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸ்டோர் ரூமில் தொடப்போ இருக்குது, எடுத்துகிட்டு வந்து நீ க்ளீன் பண்ண ஆரம்பி, நான் போகிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்டோர் ரூமில் தொடப்போ இருக்குது, அதை போய் நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வாங்க இப்போ கீழே போவோம். கீழே போய் இந்த சைடு தான் இருக்குது ஸ்டோர் ரூம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ட்ரம் இருக்குது, ஒரு அட்டைப்பெட்டி இருக்குது, ஒரு ப்ரூம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு விளையாடலாமா? ஸோ இப்போ மேலே மூஞ்சி வச்சு தேய்ப்போம். இங்கே பாருங்கள், ஒரு நாய் ஃபோட்டோ போட்டிருக்குங்க கைஸ் மேலே. இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ வந்து மேலே போய் இந்த ரூமை போய் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஓகே கைஸ், நான் இந்த ரூமுக்கு வந்துட்டேன். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு இந்த செவத்தில் உள்ளது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஒன்று ஃபுல்லாக இப்போ எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க கைஸ். ஓகே, இப்போ இப்படி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கோம். என்ன சவுண்டுக்கு என்னாச்சு? நம்ம போய் செக் பண்ணலாம். செக் நீ சோஃபாவா? இப்போ சோஃபா பக்கத்தில் போய் நம்ம செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாமே நல்லா தானே இருக்குது, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. இப்போ வந்து நான் மிட் நைட்டில் இருந்துச்சதுனால அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஸோ நம்ம திருப்பி போய் நம்ம அந்த வேலையை கண்டினியூ பண்ணுவோம். என்னது கைஸ் இது? நம்ம முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அழுக்காக இருக்குது. நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணிட்டு தானே போனோம், என்ன இவ்வளோ அழுக்காக இருக்குது? எதுவும் இங்கே தப்பாக இருக்குது. நம்ம போய் இப்போ டோரிமான்கிட்ட போய் சொல்லலாம். வாங்க போவோம். டோரிமான், அங்கே எதுவும் தப்பாக இருக்குது டோரிமான். என்ன ஆச்சு? நான் ரூமை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்போ எனக்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. சவுண்டா? ஆமாம் டோரிமான், நம்ம ஃபஸ்ட்டு வந்து கதவை யாரோ தட்டுற மாதிரி கேட்டுச்சு, அடுத்து கண்ணாடி உடஞ்சி விழுற மாதிரி கேட்டுச்சு. அப்புறம் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன், ஆனால் எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. சரி சொல்லிட்டு நம்ம திருப்பி வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த ரூம்குள்ளே போனேன். ரூம் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அழுக்காகிருச்சு. இந்த ரூம் ஆல்ரெடி அழுக்காக தான் இருந்தது, அதனால தான் நான் உனக்கு க்ளீன் பண்ண சொன்னேன். ஸ்டோர் ரூமில் ஒரு பொருள் இருக்கும், அதை நீ எடுத்துகிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீ போய் தூங்கலாம். நாம் அப்போ செக் பண்ணும்போது ஸ்டோர் ரூமில் ஒரு டப்பாவும் ஒரு ட்ரம்மு தான். என்ன கைஸ், ஒரு ஷீட் இருக்குது, பட்டன், நெக்ஸ்ட் மோட்டார், டஸ்ட் பேக், 3 சேர்த்து நம்மளுக்கு வேக்யூம் கிளீனர் கிடைக்கும். ஸோ நமக்கு மோட்டார் இங்கேயே கிடச்சிருச்சு. எடுத்து இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம பெட்ரூம் இங்கே கிச்சனில் என்ன இருக்குதுன்னு பார்த்துப்போம். டஸ்ட் பேக் இங்கே கிடச்சிருச்சு கைஸ், போட்டு வேறு லெவல். ஸோ நம்ம பெட்ரூமில் வந்து ஒரு மிஷின் இருக்குது தெரியுமா,
போடு பட்டன் இங்கேயே கிடச்சிருச்சு. ஸோ இந்த மிஷினுக்குள்ளே போட்டிங்கன்னா நமக்கு கிடச்சிரும். ஸோ அந்த பட்டன் எடுத்துப்போம். பட்டனையும் எடுத்து இந்த மிஷினுக்குள்ளே போட்டுருவோம். நெக்ஸ்ட் அந்த டஸ்ட் பேக் எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ் கிச்சன்லேருந்து. ஓகே கைஸ், இந்த டஸ்ட் பேக்கையும் எடுத்துகிட்டு வந்துடுச்சு. இப்போ பாருங்க கைஸ், ஒரு மேஜிக் மாதிரி நம்மளுக்கு ஒரு இது வேக்யூம் கிளீனர் கிடச்சிருச்சு. ஸோ இந்த வேக்யூம் கிளீனர் எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அவன் காசு தருவான். அந்த காசை வாங்கிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக காலி பண்ணிடணும் கைஸ். இப்போ நம்ம சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இன்னும் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இல்லை நான் எப்போ வீடியோ போடுறேன், எப்போ வீடியோ போடலாங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் வரும். ஸோ நீங்கள் எப்போவுமே பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம டோரிமான்ட்ட போய் சொல்லுவோம். சொல்லிவிட்டு நம்ம போய் காசை வாங்கிட்டு விட்டு கிளம்புவோம் கைஸ். இப்போ வாங்க டோரிமான்ட்ட போவோம். வந்துட்டேன். தேங்க்ஸ் டோரிமான், எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. இது நான் க்ளீன் பண்ணல, அதுக்காக எனக்கு காசை கொடு, நான் கிளம்புறேன். நீ என் ரூமை க்ளீன் பண்ணி கொடுத்தது தேங்க்ஸ். நான் தர வேண்டிய பணத்தை நான் நாளைக்கு தரேன். நீ இப்போ பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்க, நீ போய் இப்போ தூங்கலாம். ஓகே, குட் நைட். நாமளும் மேலே கீழேன்னு இறங்கி ஏறி நம்மளுக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது கைஸ். நாம் நாளைக்கே பணத்தை வாங்கிட்டு கிளம்புவோம். இப்போ நைட் 2ஆக மாறிடுச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம திருப்பி வந்து உள்ளே வரோம். ஓகே டோரிமான், நான் வேலை பார்த்ததுக்கான பணத்தை கொடு. இல்லை, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ போய் கிச்சனுக்கு போய் எனக்காக சாக்கோ கேக் பண்ணிட்டு கொண்டு வா. நீயே போய் பண்ணிக்கோ, நான் ஏன்ட்டது கேட்குற. நீ இப்போ போய் சீக்கிரமாக பண்ணி கொண்டு வா, இல்லைன்னா ஹோட்டலை விட்டு உன்னை வெளியே துரத்திடுவேன். ஐயோ, இவன் ரொம்ப பயமுறுத்துறானே. ஒரு கேக்கு தானே, என்ன கைஸ் கேக்கு தான் செஞ்சு தரலான்னு பார்த்தா ஒரு பொருளுமே இல்லை. இங்கே ஒரு ஓவனை தவிர ஒன்றுமே இல்லை கைஸ். இதை நம்ம போய் இந்த டோரிமான்ட்ட சொல்லுவோம் ஒன்றுமே இல்லைன்னு. டோரிமான், நீ சாக்லேட் கேக் பண்ணி கொண்டு வர சொன்னால் ஆனால் கேக்குக்கான ஒரு பொருளுமே அங்கே இல்லையே. நீ இன்னும் தூக்கத்திலே தான் இருக்க. கிச்சனில் ஒரு சீக்ரெட் நோட் இருக்கும், அதை போய் நீ பாரு. நம்ம கிச்சனில் பார்த்தவே இந்த பிஞ்சு போன அவனை தவிர ஒன்றுமே இல்லை. என்ன கைஸ், நிஜமாலுமே ஒரு சீக்ரெட் ரெசிபி இருக்குது. பாக்ஸையும் ஹேண்டிலையும் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேஜிக் அவன் கிடைக்குமா. ஸோ இப்போ வந்து இங்கே ஏதாவது டாய்லெட்டில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துப்போம். ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் நம்ம ரூமில் ஏதாவது இருக்கா. போடு, ஹேண்டில் நமக்கு கிடச்சிருச்சு. இன்னும் நம்ம இந்த பாக்ஸ் மட்டும் தான் கைஸ் தேடணும். இந்த உள்ளே போட்டுருவோம் இதுக்குள்ளே. அடுத்து நம்ம இந்த இப்போ மேலே போய் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ அங்கே வந்து ஒன்றுமே இல்லை. ஓகே கைஸ், மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரூமாக செக் பண்ணுவோம். இந்த ரூமில் இருக்கான்னு பார்ப்போம். போடு, வேறு லெவலில் நமக்கு பாக்ஸ் கிடச்சிருச்சு கைஸ். இதை நம்ம கொண்டு போய் அந்த மிஷினில் போட்டுருவோம். ஓகே கைஸ், நம்ம இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போட்டுட்டோம். ஏன்னா நான் பாட்டுக்கு போகிறேன். இந்த ஓவன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இந்த எடுத்துகிட்டு போய் நம்ம இவனுக்கு கேக்கை செஞ்சு கொடுத்துட்டு நம்ம காசை வாங்கிட்டு கிளம்புவோம் கைஸ். ஓகே, இப்போ இந்த கேக்கை கொண்டு வந்து இங்கே வச்சுருவோம். என்ன வைக்க மாட்டேங்கிறான். ப்ளேஸ். இப்போ வந்து 3 கேக் இருக்குது, ஏதோ ஒன்று அமுத்துவோம். ஓகே கைஸ், நம்மளுக்கு வந்து கேக் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுப்போம். இந்த டோரிமான், உன் கேக் எடுத்துக்கோ. ஹோ, இது நீ தான் பண்ணியா? தேங்க்ஸ். அதான் கேக் சாப்பிட்டல, காசை கொடு. உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் நாளைக்கு தரேன். நீ என்னை நம்பு. நீ இப்போ போய் தூங்கலாம். என்ன கைஸ், இவன் இந்த காசை கொடுக்கவே மாட்டேன். நாளைக்கு தரேன்னு இழுத்துக்கிட்டே இருக்கான். சரி, இப்போ போய் தூங்கிடுவோம். ஓகே, இப்போ நைட் 3ஆக மாறிடுச்சு. சரி, இப்போ போவோம். இப்போ நம்ம காசை வாங்கிட்டு கொடுன்னு கிளம்பணும். டோரிமான், என் காசை கொடு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லு. நான் பார்க்க அழகாக இருக்கேனா அசிங்கமாக இருக்கேனா? அம்மா, நீ பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்க. உனக்கு தைரியம் இருந்தால் நீ சொல்ல, இன்னொரு சொல்லு. இல்லை டோரிமான், நீ பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்க. பேச பார்க்கறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது. டாய்லெட்டில் மேஜிக் மிரர் இருக்குது, அதை போய் கொண்டு வா. நான் பார்க்க க்யூட்டாக இருக்கணும், இல்லைன்னா நான் உன்னை கொன்றுவேன். நீ இப்படிலாம் பண்ணுற? எனக்கு வாழ்றதுக்கு ஆசையாக இருக்கு, என்னை விட்டுரு. நாளை எங்கே தப்பிச்சு போக முடியாது, ஏன்னா மெயின் டோர் போட்டு இருக்கு. சாவறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் சொன்னதை செய். என்ன கைசுவே இப்படி கத்துறான்? எனக்கு தான் இல்லை, ரொம்ப ஹாரராக இருக்குது இவன் பேசுகிறதே. இப்போ ஒரு சீக்ரெட் ரெசிபி, ரெட் கிளாஸ் ஃப்ரேம், ஒரு பியூட்டி ஃபேஸ் 3 செத்தா வந்து ஒரு மேஜிக் மேர் கிடைக்குமா. நம்மளுக்கு ரெட் ஃப்ரேம் இங்கே கிடச்சிருச்சு. ஆனால் கண்ணாடியில் இருக்கிற மூஞ்சி தானே காட்ட முடியும். இவன் இருக்கிற மூஞ்சை காட்டிருச்சு. நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண? இப்போ வந்து அதனால தான் நம்ம பியூட்டி ஃபேஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், நம்மளுக்கு பியூட்டி ஃபேஸ் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம எடுத்து கொண்டு போய் போடுவோம். நல்லா இவன் ஃபேஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு தாங்க சாப்பு.
ஓகே, இப்போ பியூட்டி ஃபீஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. அடுத்து நமக்கு ஒரு ஃப்ரேம் மட்டும் தான் தேவைப்படுது. ஆமாம் கைஸ், நமக்கு ஃப்ரேம் தான் தேவைப்படுது. இப்போ மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறோம். போய் மேலே போய் செக் பண்ணலாம். இந்த ஒரு ரூமாக செக் பண்ணுவோம். இந்த சைடு சோஃபா கிட்டே ஒன்றுமே இல்லை. இந்த ரூம் பூட்டி இருக்குது, திறக்கலை. நெக்ஸ்ட் இந்த பக்கத்து ரூம் டாய்லெட் திறந்து பார்ப்போம். இங்கே ரூம்லேயும் ஒன்றுமே இல்லை. ஓகே கைஸ், அடுத்து பக்கத்தில் உள்ள ரூம்லாம் தேடி பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த ரூமில் கீப் அவுட்டா? கீப் அவுட்லாம் நம்ம ஜுஜிபி பாப்பா, கீப் அவுட்னு போட்டால் போக மாட்டோமா? இங்கே ஒரு பூனை மாதிரி ஒன்று உட்காந்துருக்கு கைஸ், அழகாக இருக்குது இந்த பூனை. அந்த ஃப்ரேமை கொடுத்துட்டு பூனை. என்னது கைஸ் அது என்ன இது? பூனையா எலியா என்னது அது? அது திடீர்னு இப்படி வருது. என்னது கைஸ் இது? திடீர்னு பயமாக இருக்குது எனக்கு. ஓகே, இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இந்த ஃப்ரேமை இங்கே வச்சுட்டு அந்த பூனைக்கிட்டலாம் போய் கடி வாங்க வேண்டிய நிலைமையாக வந்துருச்சு. ஷோ, இதை முன்னாடியே நம்ம செக் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் செக் பண்ணாமல் நேராக போய் மேலே மாட்டிக்கிட்டேன் பாருங்களேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டோம். இந்த கண்ணாடியில் எப்படி இருக்குது தெரில. போடு கைஸ், இவன் ஃபேஸ் வந்து பார்க்க நல்லா க்யூட்டாக தான் இருக்குது. போய் கொடுப்போம். என்ன நடக்க போகுதுன்னு தெரில, வாங்க போய் கொடுப்போம். இங்கே பாரு டோரிமான், இந்த கண்ணாடி பாரு, இதை கண்ணாடியை பாரு, கீழே பாரு. நான் பார்க்க க்யூட்டாக தான் இருக்கேன். நீ இப்போ சேஃப் தான். சரி, இப்போயாவது என்னை வெளியே விடு. யாரு, நான் உன்னை நாளைக்கு விடுறேன். நீ இப்போ போய் தூங்கு. குட் நைட். இவன் அவனை விட மாட்டான்னு முடிவு பண்ணியாச்சு கைஸ். என்ன இவன் இப்படி பண்ணுறான்? நீ நாளைக்கு இழுத்துட்டே போயிட்டுருக்கான். இப்போ போய் நம்ம தூங்குவோம் கைஸ், வேறு வழி இல்லை. ஓகே கைஸ், நம்ம எப்படியோ தூங்கி நைட் 4 ஆகிடுச்சு. ஓகே, இப்போ டார்ச்சை போடுவோம். என்ன நம்ம இந்த ரூமில் இருந்துருக்கோம்? நம்ம எப்போவுமே இந்த டோர்லேருந்து தானே வருவோம். இங்கே பாருங்கள், நான் மட்டும் சின்னது, ரூம் மட்டும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், இப்போ போய் நம்ம அவன்கிட்ட கேட்போம். இப்போ எப்படியாவது இந்த தடவை வெளியே போயிடணும் கைஸ் இந்த வீட்டை விட்டு. ஓகே, இப்போ நம்ம டோரிமான்கிட்ட போய் பேசுவோம். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஓகே டோரிமான், இப்போ எப்பயாவது என்னை வெளியே விட. நிஜமாவே போறியா? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அண்ணா, நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன். நீ காசை கொடு. ஆமாம்ல, நான் உனக்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் மறந்துட்டேன். போய் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு ரூமில் என் வேலட் இருக்கும், அதை போய் கொண்டு வா. ஆனால் அந்த ரூமில் தான் கீப் அவுட்னு போட்டுருந்துச்சு. அந்த பூனை வேறு என்னை வந்து கடிச்சிச்சே. ஆனால் அந்த ரூமில் இப்போ ஒன்றுமே இருக்காது. நீ போய் இப்போ கொண்டு வா. ஓகே கைஸ், அவன் சொல்கிற ரூமில் போவோம். ஆனால் அங்கே அந்த பூனை இருந்த மாதிரி வேறு ஏதாவது நாய் அந்த மாதிரி ஏதாவது இருந்துட போகுது. நாய், பெருச்சாளி, எலி இந்த மாதிரி ஏதாவது இருந்துட போகுது. ஸோ இல்லாமல் வந்த வரைக்கும் நல்லது தான். ஓகே, இப்போ வாங்க. இந்த ரூம் கிடையாது. இந்த ரூமில் இந்த பூனை அப்படியே தான் கைஸ் இருக்குது. கதவு பூட்டு. ஸோ இந்த கதை வேறு பூட்ட மாட்டேக்கே. ஓகே கைஸ், இந்த ரூம் திறப்போம். இந்த ரூம் தான் நினைக்கிறேன். நல்ல வேலை கைஸ், இந்த ரூமில் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த வேலட்டை காணுமே. ஓகே கைஸ், இப்போ இங்கே பாருங்கள், என்னமோ முட்டுச்சுல. என்னது, இந்த டோரிமான் தான் பிக் ஏ லைட்டர் ஃப்ரம் மெக்கான்ஸ் ரூம் அண்ட் பர்ன் டோரிமான். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அப்டக்கிள்ஸ். ஐயோ, அந்த டோரிமான் பேயாக மாறிட்டாங்க கைஸ். இந்த சைடு போவோம். ஐயோ, இங்கேருந்து வரான். இந்த கேம் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. இந்த பெட்ரூம்குள்ளே போயிடுவோம். இந்த கட்டில் ஒரு ரவுண்டு சுற்றுவோம். அப்புறம் இந்த சைடு போவோம். மேலே போவோம் கைஸ். இப்போ மேலே போய் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இருந்துச்சு தெரியுமா, அந்த பூனை இருந்த ரூம், அந்த ரூமுக்கு தான் இப்போ போகணும். இங்கே பாருங்கள். ஐயோ, இங்கேருந்து வரான். நம்ம திருப்பி அந்த பெட்ரூம்குள்ளே தான் இப்போ கைஸ் போகணும். பெட்ரூம்குள்ளே போய் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருவோம். ஓகே கைஸ், வாங்க போவோம். ஐயோ, இங்கேருந்து வரான். ஐயோ, என்ன கைஸ் இப்போ இப்படி வரான்? இப்படி தான் நமக்கு எப்படி தான் நம்ம தப்பிக்கிறதுன்னு தெரில. நான் இதில் காட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரைலெலாம் எஸ்கேப் ஆகலை. எப்படியோ ஒரு 100 டைம்ஸுக்கு மேலே ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தான் நான் எஸ்கேப்பே ஆகியிருக்கேன். எனக்கு இதை எஸ்கேப் ஆகவே முடியல. ஓகே கைஸ், எடுத்தாச்சு, லைட்டர் எடுத்தாச்சு, கொளுத்தி விட்டாச்சு. நான் சொன்ன ஃபஸ்ட்டே பேமெண்ட்டை கொடுத்து அனுப்பி விட்டுருந்தேன்னா இந்த மாதிரி நீ கருகிருப்பியா சொல்லு பாருங்கள். உனக்கு தேவை தான் உனக்கு நல்லா. ஓகே கைஸ், இந்த கேம்லேயே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக அந்த டோரிமானோட பேக்கெட்டு தான் இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்துட்டோம். ஓகே கைஸ், இந்த கேமில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணட்டும். ஓகே கைஸ், பாய்.